நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். தாளாண்மை இல்லாதான் வேளாண்மை பேடிகை வாளாண்மை போல கெடும் என்பது குறள். இதனுடைய எளிமையான பொருள் என்னன்னா, தாளாண்மை இல்லாதான் வேளாண்மை, ஊக்கமும் உற்சாகமும் இல்லாத, முயற்சி இல்லாத ஒருத்தனை கூட வச்சுக்கிறது பேடிகை வாளாண்மை போல கெடும். ஒரு பயந்தாங்குழி கையில வாழை கொடுத்து போருக்கு அனுப்புற மாதிரி. இந்த மாதிரி ஊக்கம் இல்லாத ஆட்களை அருகில வச்சுக்கிட்டா நமக்கு எந்த முன்னேற்றமும் ஏற்படாதுன்றதை தான் இந்த காலத்துக்கும் பொருந்துற இந்த கருத்தை திருக்குறள்ல அன்னைக்கே சொல்லியிருக்கிறார் வள்ளுவர். இந்த சிந்தனையோட இன்றைய நிகழ்ச்சிக்கு போவோம். இது காளிமார்க் பவன்டோ ஒரு வார்த்தை 1,00,000 தமிழோடு விளையாடு, பவர்ட் பை சக்தி மசாலா ரேஞ்ச் ஆஃப் ப்ராடக்ட்ஸ். இன்னைக்கு நம்ம சந்திக்க போற பிரபலங்கள் கார்த்தி நடிச்சிருந்த மெட்ராஸ் படத்துல உங்க மனசை கவர்ந்த சில கதாபாத்திரங்கள். இந்த கடா முஞ்சிய பார்த்தோனே பிடிச்சிச்சு. ஐயா எப்பதெல்லாம் அவ்வளவு கத்திரியாரு ஃபர்ஸ்ட் ஒன்னு மோட்டர் பண்ணணும் பாரு, சிங்கிள் பஞ்ச் தான் அவளுக்கு கட்டா. வெரி குட். இப்போ இந்த விளையாட்டு நிகழ்ச்சிக்குள்ள வருவோம். கிராமம், விவசாயம், பதத்தை சொல்லுங்க. மெட்ராஸ் நகரம். இந்த மார்க் எனக்கு தானே. அமாவாசை, இருட்டு, சாப்பாடு, காக்கா, காகம், துன்பம். நல்லா பண்ணி தூக்கம்னு சொல்ல இருந்தது. இவங்க வந்து அதை துக்கம்னு படிச்சுட்டு ஒன்னா அவங்கள ஒரு காலை விட்டுட்டாங்க. கோயில், கடவுள், குண்டியல், காணிக்கை. கடந்த சில வாரங்களா இந்த நிகழ்ச்சியில தொடர்ந்து பிரபலங்கள் விளையாடுற இந்த அணிகளை நம்ம சந்திச்சுக்கிட்டு வரோம். அந்த அடிப்படையில் இன்னைக்கு நம்ம சந்திக்க போற பிரபலங்கள் சமீபத்துல பெரிய திரையில உங்கள் மனசை கவர்ந்த பிரபலங்கள். எல்லார் மனதிலையும் பெரிய தாக்கத்தை ஏற்படுத்திய வடசென்னை பகுதியில் கதையை களமாக அமைத்திருந்த ரஞ்சித்தினுடைய படம், கார்த்தி நடிச்சிருந்த மெட்ராஸ் படத்துல உங்க மனசை கவர்ந்த சில கதாபாத்திரங்கள். முதல் அணியாக நாம் வரவழைப்பது கலையரசன், ரித்விகா அணியினர். கலையரசன், ரித்விகா, மெட்ராஸ் படம் நிகழ்ந்தது எப்படி? உங்களுக்கு அந்த வாய்ப்பு கிடைத்தது எப்படி? ஆடிஷன்ஸ் தான் சார். ஆடிஷன் வச்சிருந்தாரு டைரக்டர். அட்டகத்தில நான் நடிச்சிருந்தேன். சரி. ஸோ அதே மாதிரி அதுக்கும் ஆடிஷன் பண்ணி தான் செலக்ட் ஆனேன். ஸோ அதே மாதிரி இதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்குது, ஒரு கேரக்டர் இருக்குது, ஆஃபீஸ் வந்துட்டு போனேன், ஆடிஷன்ஸ் பண்ணாங்க, ஸ்க்ரீன் டெஸ்ட் நடந்தது 2-3, அப்படியே கிடச்சிடுச்சு. ஓகே. நடிப்புல ஆர்வம் வந்தது எப்படி? தூண்டுதல் யார் எப்படின்னு? காலேஜ் அப்போவே நாங்கள் இந்த சும்மா கதைகள்லாம் சும்மா டிஸ்கஸ் பண்ணிட்டே இருப்போம். சென்னை தானே? சென்னை தான். எந்த காலேஜ் படிச்சீங்க? எஸ்ஆர்எம். நானே கோர்ஸ் படிச்சீங்க? பிசிஏ, பேச்சுலர் ஆஃப் கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன்ஸ். ஓகே. சம்பந்தமே இல்லையே. இல்லை, ஆக்சுவலாக விஸ்காம் தான் படிக்கணும் எனக்கு ஆசை. பட் நான் வீட்டில் ஃபேமிலி சரி கம்ப்யூட்டர் படிச்சாதான் வேலை. ஆமா ஆமா, அவங்களுக்காக தான் டிகிரி. ஸோ அதனால அப்படி ஆயிடுச்சு. அப்போ நான் என் ஃப்ரெண்டு கிரண், அருண், ஸ்ரீனி அவங்களாம் உட்காந்து சும்மா எனக்கு கதைகள் பேசிட்டோம். அப்போ வந்து நான் நடிப்பார்வம் எப்போ எக்ஸாக்டாக வந்ததுன்னு தெரியல. பட் ஆனால் சினிமாவில் தான் போகணுன்னு இருந்தது. தெளிவு. அதில் உறுதியாக இருந்தீங்க. மெட்ராஸினுடைய வெற்றிக்கு பிறகு உங்களுக்கு கிடைச்சிருக்கிற அடையாளம் எப்படி? மெட்ராஸ்க்கு அப்புறம் தான் ஒரு நடிகராகவே பார்த்துருக்காங்க நிறைய பேர். அதுக்கு முன்னாடி நான் ஒரு 4 படம் நடிச்சிருக்கேன். பட் ஆனால் வந்து அதிகமாக வெளில தெரியல. மெட்ராஸ் தான் வந்து கம்ப்ளீட்டாக இப்போ நிறைய பேர் என்கிட்ட கதைகள் சொல்கிறாங்க, நிறைய பேர் கால் பண்ணி அப்ரிஷியேட் பண்ணாங்க, நிறைய பேர் அடுத்த படங்களுக்காக கூப்பிட்டுட்டு இருக்காங்க. அதுவே ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. வெரி குட். இந்த நிகழ்ச்சிக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறோம் கலையரசன். ரித்விகா, உங்களது மெட்ராஸ் அனுபவம் எப்படி? ரொம்ப நல்லா இருந்தது. ஃபர்ஸ்ட் எனக்கு பரதேசி தான் ஃபர்ஸ்ட் மூவி. அதை பார்த்துட்டு தான் இயக்குனர் என்ன கூப்பிட்டாரு. சரி. உங்களுக்கு சினிமாக்குள்ள வரணும்ன்ற ஆர்வம், ஆசை முன்னாடியே இருந்ததா? இல்லை, நான் ஃபைனல் இயர் காலேஜ் படிக்கும்போது ஷார்ட் ஃபிலிம்லாம் நிறையா பண்ணியிருக்கேன். விஸ்காம் இல்லை, ஃபிசிக்ஸ். ஓகே. ஓ, சார் இனிமே விஸ்காம் தவிர எது படிச்சாலும் நடிகர் ஆயிடலாம்னு நினைக்கிறேன். ஓகே, சரி. இப்போ தொடர்ந்து நீங்க நடிகையாக தான் இருக்கணும்னு தீர்மானிச்சிட்டீங்க. இதில் தான் என்னோட ஃபுல் டைம் இப்போ. ஓகே. உங்களையும் இந்த நிகழ்ச்சிக்கு அன்போடு வரவேற்கிறோம் ரித்விகா. இவர்களுடைய எதிரணியில் விளையாடப் போகிறவர்களும் இதே மெட்ராஸ் திரைப்படத்தில் இன்னும் 2 கதாபாத்திரங்களை செய்த பிரபலங்கள். வினோத், ஹரிகிருஷ்ணா, இருவரையும் அன்போடு அழைக்கிறோம். ஹரிகிருஷ்ணா, மெட்ராஸ் உங்களுக்கு முதல் படமா? இல்லை சார், அட்டகத்தி என்னோட முதல் படம். சரி. அட்டகத்தியில் உங்களுடைய கதாபாத்திரத்துக்கும் மெட்ராஸ்ல உங்களுடைய கதாபாத்திரத்துக்கும் உங்களுக்கு கிடைத்த வாய்ப்பு? அட்டகத்தியில் வந்து மாறின்னு ஒரு நார்மலான பையனாக பண்ணிருப்பேன். மெட்ராஸில் வந்து ஜானின்னு ஒரு ஒரு 40+ அந்த மாதிரி ஒரு ஏஜில் பண்ணியிருக்கீங்க. சரி. ஓகே. இந்த கதாபாத்திரத்தை நீங்க இவ்வளவு தத்ரூபமா திரையில பண்றதுக்கு எது காரணம்? இல்லை சார், ஆக்சுவலாக வந்து சொன்னார் இந்த மாதிரி விஷயம் இருக்குது பண்ணோன்னு. சூப்பராக ஸ்கெச் பண்ணார். அது ஆக்சுவலாக அந்த டிசைன் பண்ண விதம் ரொம்ப பிடிச்சிருந்தது.
ஓகே. உங்க நண்பர்களோட அமர்ந்து தியேட்டர்ல நீங்க பார்க்கும்பொழுது உங்க நண்பர்களுடைய கருத்து என்னவா இருந்தது உங்களுடைய கேரக்டரை பார்த்து? தெரிஞ்ச நண்பர்களுக்கு ஓரளவுக்கு தெரிஞ்சது, மற்றவங்களுக்கு பாதி பக்கத்துல இருந்து தெரியல. ஏய் ஜானி பாரா எப்படி இருக்கான் அப்படின்றான். நான் பக்கத்துல தான் இருக்கேன், எனக்கு நிறைய பேருக்கு தெரியல. அதுதானே வெற்றி. ஆமா, வெற்றி. வெல் டன் ஹரிகிருஷ்ணா. வினோத், நீங்க நல்லவரா கெட்டவரா? தெரியல சார். படத்துல உங்களுடைய கதாபாத்திரத்தை பத்தி அவர் உங்களுக்கு சொன்ன உடனே உங்களுக்கு எப்படி இருந்தது? ரொம்ப சேலஞ்சிங்காக தான் இருந்தது. ரொம்ப சாஃப்டான ஒரு ஆளா அண்டர் ப்ளே பண்ணிக்கிட்டே இருக்கணும். அது கொஞ்ச நேரம் ஆக ஆக உங்களுக்கு ரிவீல் ஆகும்போது உங்களுக்கு அந்த மாதிரி ஒரு உங்களையும் இந்த நிகழ்ச்சிக்கு நாங்கள் அன்போடு வரவேற்கிறோம். இப்போ இந்த விளையாட்டு நிகழ்ச்சிக்குள்ள வருவோம். தமிழோடு விளையாடு. உங்களுக்கு எல்லாம் தமிழ் ஒன்றும் புதிதல்ல. நீங்க எல்லாம் திரையில பேசி நடித்த விதத்திலே தெரியும், எல்லாருக்கும் தமிழ் மிகவும் பரிச்சயம். இந்த முதல் சுற்றை யார் தொடங்க போறது நீங்களே தீர்மானிச்சுக்கலாம். நீங்க ஆரம்பிக்கிறீங்க, நீங்க அமர்ந்திருக்கலாம். இது இன்றைய நிகழ்ச்சியினுடைய முதல் சுற்று. கொடுக்கப்படுகிற 2 நிமிடங்களில் நீங்கள் 5 சொற்களை கண்டுபிடிக்க வேண்டும். திரையில் நீங்க பார்க்குற ஒவ்வொரு சொல்லுக்கும் அதிகபட்சம் 3 குறிப்புகள் வரைக்கும் நீங்க கொடுக்கலாம். ஒரு குறிப்புக்கு பிறகு ஒரு யூகம் கலையரசன் வந்த பிறகுதான் நீங்க அடுத்த குறிப்பை கொடுக்கலாம். தொடர்ந்து கொடுத்து கொண்டே போக முடியாது. முதல் சுற்று 2 நிமிடங்களுக்கான கால அவகாசம் உங்களுக்கு இப்பொழுது தொடங்குகிறது. பொரிப்பது. பொரிப்பது. அப்பளம். அப்பளம். 1. செயற்கை. செயற்கை. இயற்கை. 2. மெத்தை. தூங்குவது. மேலே. போர்வை. சின்னதாக. மெத்தை மேலே. நீ போர்வையும் சொல்லிட்டீங்க, அதுவும் இல்ல. சின்னதாக மெத்தை மேலே. தலையணை. தலையணை. அடி. அடி. அதான் நிறைய வாங்குனீங்களே படத்துல. உதை. உதை. ரசிகை. ரசிகன். ரசிகன். ஓகே, இதுக்கு இப்பதான் நான் மதிப்பு கொடுத்துறேன், மதிப்பெண். ஏன்னா திரையில நீங்க பாக்குற எந்த ஒரு சொல்லனுடைய பகுதியை கூட நீங்க பயன்படுத்த முடியாது. இப்ப ரசிகன் இருக்கனால ரசிகைன்னு நீங்க பயன்படுத்தக்கூடாது. இனிமே முதல் முறை மன்னித்து மதிப்பெண் கொடுத்துட்றோம். ஓகே, முழுமையாக ரித்விகான் கலையரசன் முதல் சுற்றில் 5 மதிப்பெண்கள். நீங்க அமர்ந்திருக்கலாம். ஹரிகிருஷ்ணா, வினோத், இதே மாதிரி தான் உங்களுக்கு அதே விதிமுறைகள். 2 நிமிடங்களில் 5 சொற்களை கண்டுபிடிக்க வேண்டும். ஒவ்வொரு சொல்லுக்கும் அதிகபட்சம் 3 குறிப்புகளுக்கு அனுமதி உண்டு. உங்களுக்கான 2 நிமிட கால அவகாசம் இப்பொழுது தொடங்குகிறது. மோனை. எதுகை. எதுகை. அப்பா. அம்மா. இவர்கள். பெற்றோர். வெரி குட். தூண். தூண். துரும்பு. 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 கொடி. கம்பம். கம்பம். இல்லறம். வாழ்க்கை. பாதி. இல்லம். ஓகே. கோடி. லட்சம். முன்னாள். 1000. குட். உங்களுக்கு 5 மதிப்பெண்கள். அவங்களுக்கு கொடுத்த மாதிரியே உங்களுக்கு ஒரு மன்னிப்பு உண்டு. இல்லம், இல்லறம். இல்லன்றது வீடு. ஸோ அதில் இருக்கிற சொல்ல நீங்கள் பயன்படுத்த முடியாது. அவங்களுக்கு ஒரு சலுகை கொடுத்தனால உங்களுக்கும் கொடுத்துறேன். இனிமேல் திரையில் நீங்கள் பார்க்குற சொல்லோட பகுதியை கூட பயன்படுத்தக்கூடாது. குறிப்பு சொல்லுங்க, நினைவில் வச்சுக்கோங்க. வெல் டன், வெரி குட். இப்போ நீங்கள் இடம் மாற்றி நின்று கண்டுபிடிக்க போறீங்க. இப்போ தொடங்கலாம். அதே தான், ஆனால் இடம் மாறி நின்று பொறுப்பை மாற்றிக்கிட்டீங்க, அவ்வளோதான். 2 நிமிடத்தில் 5 சொற்கள். இப்போ பரவாயில்ல, உங்களுக்கு 2 நிமிடங்கள் இருக்கு. இவ்வளோ கால அவகாசம் எடுத்துக்கிறீங்க. மேல் சுற்றுகள் போக போக கால அவகாசம் குறையும். ஸோ வேகமாக குறிப்புகள் கொடுக்க நீங்கள் பழகிக்கணும். உங்களுக்கான 2 நிமிட கால அவகாசம் இப்பொழுது தொடங்குகிறது. கண். பார்வை. மூக்கு. உறுப்பு. உறுப்பு. ஓகே. வேற்றுமை. ஒற்றுமை. ஒற்றுமை. கண். அழுகை. ஒரு குறிப்பு, ஒரு யூகம். அழுகை. கண்ணீர். கடை. வீதி. அளவு. தராசு. தராசு.
அக்கா. தங்கை. சொந்தம். சொந்தம். அக்கான்னாரு, நீங்க தங்கை, நீங்க சொந்தம்ன்றாரு. ஏதாவது சொன்னாதான் அடுத்த மூன்றாவது குறிப்பு கிடைக்க வாய்ப்பு உண்டு. சும்மா சொல்லுங்க. இல்லம். இல்லம். கடைசி குறிப்பு. சகா. என்ன சிக்கலையா? மூன்று குறிப்பு கொடுத்துட்டாரு. இனிமே அவர் எதுவும் பேச முடியாது. அக்கா சொன்னாரு, சொந்தம் சொன்னாரு, சகான்றாரு. தெரியல. சரி, விட்டு கொடுத்துறாரு. என்ன சொல்? சகோதரி. நீங்க என்ன குறிப்பு கொடுக்கலாம்னு நினைக்கிறீங்க? அவ்வளவுதான் சொல்ல முடியும். அக்கா, தங்கை, இவர்கள்னு சொல்லியிருந்தா இவர்கள், அம்மா அப்பா பெற்றோருக்கு இவர்கள் நீங்கல்ல, இவர்கள். அந்த மாதிரி ஒருவேளை அக்கா, தங்கை, இவர்கள் சகோதரின்னு இருக்கலாம். பரவாயில்ல, நீங்க 4 கண்டுபிடிச்சிருக்கீங்க. ஆனா 3 மதிப்பெண்கள் தான் உங்களுக்கு தர முடியும். ஏன்னு தெரியுமா? 1 விதிமீறல் ஆயிடுச்சு. கண்ணீர்ல கன்ற சொல்ல நீங்க பயன்படுத்தினீங்க. சரி சரி. அதனால ஓகே, இப்ப நீங்க போய் அமர்ந்திருக்கலாம். வெல் டன் வினோத், ஹரிகிருஷ்ணா. கலையரசன், மெட்ராஸ் படத்துல வந்து உங்களுக்கு தனிப்பட்ட விதத்துல பிடித்த காட்சி எது? நாங்கள் பசங்களுக்குள்ள எல்லாம் பேசுவோம். பேசி முடிச்சுட்டு அந்த செவரில் ஃபர்ஸ்டா பெயிண்ட்ல எழுதுவேன். ஓகே, ரிசர்வ்டு அப்படின்னு சொல்லிட்டு அந்த தைரியம் வந்து ஆமா. இது முதல்ல கையை வைப்போம்னு சொல்லி எழுதுற அந்த சீன் உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும்னு நினைக்கிறீங்க. ஓகே, ரித்விகா, உங்களுக்கு பிடித்த காட்சி? அந்த ஒரு கடா மூஞ்சின்னு ஒரு டைலாக் ஒன்று இருக்கு. அங்க சொல்லுங்களேன், கேட்போம். தோ இந்த கடா மூஞ்சிய பார்த்தோன்னே பிடிச்சிச்சு, எப்போ வந்து லவ் சொல்லுன்னு காத்துனே இருந்தேன், வந்து சொன்னோன்னே கல்யாணம் பண்ணிக்கினேன். உனக்கு பிடிச்சிருக்குதுல்ல, அப்ப தைரியமா போய் சொல்லுனா, பொண்ணுங்களா வந்து சொல்லாது. குட், தேங்க்ஸ் ரித்விகா. ஓகே, விளையாட்டுக்கு வருவோம். இப்போ முதல்ல நீங்க விளையாண்ட அதே மாதிரி 2 நிமிடத்தில் 5 சொற்கள் நீங்க குறிப்புகள் கொடுக்க போறீங்க, அவங்க யூகிக்க போறாங்க. அவ்வளவுதான் வித்தியாசம். உங்களுக்கான கால அவகாசம் இப்பொழுது தொடங்குகிறது. இனிப்பு. காரம். பொரி. வேறு. மூன்றாவது குறிப்பு. இப்பதான் புரியுதா? பரவாயில்ல, 3வது குறிப்பு. இப்ப கடைசி குறிப்பு. பரவாயில்ல, தமிழ் கொஞ்சம் விளையாடிடுச்சு. தண்ணீர். வெல்லம். என்னது? வெல்லம். சரியா சொல்லு. வெல்லம். அவரு வந்து பொரிக்கு சொன்னது. இல்ல கரெக்ட். வெல்லம். வெல்லமா? இல்ல, சக்கரை வெல்லம். அது வெல்லம். சரி, போங்க அடுத்தது. அது இல்ல, நானே அதான் கன்ஃபியூஷன். இளையராஜா. ஞானி. போடுவது. இசை. ரகசியம். வேறு. அடுத்த வார்த்தை. அடுத்த சொல் போலாம். சேலை. புடவை. பாவாடை. தாவணி. Good. பல். நடிக்காம சொல். வேறு. வேறு. கோபால். பல்பொடி. திரும்ப அந்த விட்ட சொல் வந்துருச்சு. அதுக்கு ஒரு க்ளூ ஆல்ரெடி. ஆமா, ஏற்கனவே ஒரு குறிப்பு கொடுத்தீங்க. என்னன்னு ஞாபகம் இருக்கா? ரகசியம். ரகசியம் நீங்க. அது ஒண்ணு. இப்ப 2வது குறிப்பு கொடுங்க. தேசம். ஏதாவது சொல்லலாம், இன்னொரு வார்த்தை சொல்லலாம். சும்மா ஏதாவது ஒரு குறிப்பு கொடுங்க. 3வது குறிப்பு. கால அவகாசம் முடிவடைந்தது. ஃபேமஸான ஒரு சீரியல் மர்ம தேசம். திகில் சொன்னா? திகில் இல்ல, திகில் சொன்னா மர்மமா? ஓ, ரொம்ப சிரமம் தானா? இப்ப அந்த முதல் பஞ்சாயத்தை தீப்போம். அந்தம்மா வெள்ளம். அந்த வெள்ளம், பொறி, கடலை எல்லாம் சொல்லிட்டு இருந்தாரு. வெள்ளம்னு சொன்னீங்க. அவர் 2 குறிப்பு கொடுத்த பிறகுதான் கண்டுபிடிச்சாரு அது வெள்ளம் இல்ல, வெள்ளம். ஆனா குறிப்பு கரெக்டா தண்ணீர்னு சொன்னாரு. நீங்க அப்பதான் அதை கண்டுபிடிச்சீங்க. இப்ப நான் அதுக்கு எப்படி மதிப்பெண் கொடுக்கறது? நீங்க ரெண்டையும் சொல்லுங்க. வெள்ளம். வெள்ளம். உங்களுக்கு சொல்ல வருது, சில பேருக்கு சொல்ல வராது. அப்ப மதிப்பெண் கொடுத்துருவேன். உங்களுக்கு வெள்ளமும் சொல்ல முடியுது, அதனால அப்ப அதுக்கு மதிப்பெண் நான் கொடுக்க முடியாது. எனக்கு சொல்ல வரல சார். இல்ல, வந்துருத்து. சோ அதுக்கு மதிப்பெண் கிடையாது. இன்னொரு சொல் அதே மாதிரி கோபால்னு சொன்னாரு. என்ன கண்டுபிடிச்சீங்க? பல்பொடின்னு சொன்னீங்க. ஆனா அவர் முதல் குறிப்பு என்ன கொடுத்தாரு தெரியுமா? பல்லுன்னு சொல்லிட்டாரு. சோ அதுல இருக்க சொல்ல பயன்படுத்த முடியாதுல்ல. நீங்க 2 கண்டுபிடிச்சிருக்கீங்க. 2 மதிப்பெண்கள். பரவாயில்ல, வெல் டன். முதல் சுற்றுல நீங்க வந்து முதல் வாய்ப்புல எத்தனை கண்டுபிடிச்சீங்க? 5 கண்டுபிடிச்சிட்டீங்க. அதுல 1 விதிமீறல் ஆயிடுச்சு. இருந்தாலும் மன்னிச்சு கொடுத்தாச்சு. ஸோ 5 + 2 7 மதிப்பெண்கள் இப்போ முதல் சுற்றுல. நண்பர்கள் 8. 5 3 8.
சரி பரவாயில்ல, நீங்க ஒன்னு பின்தங்கி இருக்கிறீங்க, இப்ப சரி பண்ணிடலாம். மெட்ராஸ் திரைப்படத்தினுடைய நட்சத்திரங்கள் பங்கு பெறும் இன்றைய நிகழ்ச்சியை பார்த்துட்டு இருக்கிறீங்க. ஒரு இடைவேளைக்கு பிறகு மறுபடியும் அடுத்த சுற்றில் உங்களை சந்திப்போம், காத்திருங்கள். இது காளிமார்க் பொவன்டோ ஒரு வார்த்தை 1,00,000 தமிழோடு விளையாடு, பவர்ட் பை சக்தி மசாலா ரேஞ்ச் ஆஃப் ப்ராடக்ட்ஸ். நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். வெல்கம் பேக் டு காளிமார்க் பொவன்டோ ஒரு வார்த்தை 1,00,000 தமிழோடு விளையாடு, பவர்ட் பை சக்தி மசாலா ரேஞ்ச் ஆஃப் ப்ராடக்ட்ஸ். இப்ப இரண்டாவது சுற்று தொடங்க போறோம். அதே போல 2 நிமிடத்தில் 5 சொற்கள் தான். ஆனா இது எப்படி விளையாட போறோம்னா, நீங்க பார்க்க போற ஒரு சொல்லுல அந்த சொல்லுக்கு தேவையில்லாத ஒரு எழுத்துக்கள் சும்மா கூட இருக்கும். அந்த தேவையில்லாத எழுத்துக்களை விலக்கி விட்டு என்ன சொல்லுன்றதை நீங்க கண்டுபிடித்து அப்புறம் குறிப்புகள் கொடுக்க தொடங்கணும். இதுல உங்களுக்கு 2 வாய்ப்பு கிடைக்கும். ஒரு முறை நீங்க குறிப்புகள் கொடுப்பீங்க, அப்புறம் நீங்க குறிப்புகள் கொடுப்பீங்க. நீங்க முதல்ல தொடங்க போறீங்க. ஓகே சார். உங்களுக்கான 2 நிமிட கால அவகாசம் இப்பொழுது தொடங்குகிறது. இரக்கம், கருணை, ஏறுவது, பள்ளம், இரக்கம், எதிர், எதிர், மூணாவது குறிப்பு எதிர். ஏற்றம், வெரி குட். தூக்கு, சட்டி, சட்டி, ஆம், சீக்கிரம் டைம். ஆம். பலகாரம், பலகாரம், ஏதோ ஒரு வார்த்தை சொல்லு. வேறு, போடுவது, போடுவது, குஜா, கூஜா, வெரி குட். ஆம். கடிப்பது, கரும்பு, பூச்சி, பூச்சி, கடிப்பு, எறும்பு, ரத்தம், கொசு, கொசு, வெரி குட். நண்பர்கள், எதிரிகள், செய்வது, உதவி, வெரி குட். நான் வார்த்தை ரொம்ப எளிமையான வார்த்தையாச்சு. நேசம், பாசம், சரியா படிக்கணும் கலையரசன். நல்லா பாருங்க. 5 வினாடிகள் தான் இருக்கு. பிடிச்சிருங்க. துன்பம், இன்பம், வெரி குட். பாசாம போய் நம்ம- இன் ப சா இம்னு இருக்கு. அவர் பசாம வந்து பாசமா படிச்சிட்டாரு. அங்க எங்க இருக்கு? பரவாயில்ல. ஆனா அந்த கடைசி வினாடியில கண்டுபிடிச்சு 5 மதிப்பெண்கள் எடுத்துட்டீங்க. வெல் டன். நீங்க அமர்ந்திருக்கலாம். ஹரிகிருஷ்ணா, உங்களுக்கான அந்த தோற்றத்தை வந்து இந்த மேக்கப்பை எப்படி டிசைட் பண்ணீங்க? ஆக்சுவலாக ஜானின்ற மாதிரி நிறைய ஒரு அந்த மாதிரி ஒரு வாழ்வியல் அந்த மக்கள் நிறைய பேர் அங்கே நிறைய இருக்காங்க. பேர் இருக்காங்க, எல்லாருக்கும் பரிச்சயமான. ஸோ அவங்கள போய் பார்த்து அந்த பார்த்து reference வச்சு. ரெஃபரன்ஸ் இத கதாபாத்திரத்தை ரஞ்சித் உருவாக்கி உங்களுக்கு சொல்லும் பொழுது எப்படி தோணுச்சு உங்களுக்கு? புதுசாக இருந்தது. ஆக்சுவலாக நானும் வந்து வடச்சென்னை பையன் தான். அந்த இடத்துல நான் பார்க்கும்போது அவங்களெல்லாம் பார்ப்பேன், பேசுவேன். ஆக்சுவலாக பேசும்போது வித்தியாசமாக இருப்பாங்க. இவங்கள மாதிரி ஒரு கேரக்டர் பண்ணணும்னு ரொம்ப நாளாக தோணுச்சு. ஆக்சுவலாக ரஞ்சித் சார் சொல்லும் போது ரொம்ப சந்தோஷப்பட்டேன். நான் சந்தோஷப்பட்டு சரி நம்மளும் ஒர்க் பண்ணலாம் மாதிரி கேரக்டர். ஆமாம், ஒர்க் பண்ணி சந்தோஷமா பண்ண கேரக்டர். ஓகே, வெரி குட். இப்போ நிகழ்ச்சிக்கு வருவோம். உங்களுடைய 2 நிமிட கால அவகாசம் இப்பொழுது தொடங்குகிறது. பாடல், ஏதாவது சொல்லுங்க. பாடல், இசை, பாடுவது, பாடுவது, குரல், வெரி குட். கோயில், கடவுள், போடுவது, ஏதாவது சொல்லுங்க. இன்னும் கொஞ்சம் நல்ல குறிப்பு கொடுத்துருக்கலாம். 3வது நல்லா கொடுக்கலாம். சொல்லுங்க ஏதாவது. அருள், உண்டியல், பணம், காணி. அது 4வது யூகம் ஆயிடுச்சு. மன்னிக்கணும், கொடுக்க முடியாது. அடுத்த சொல். போட்டியாளன், போட்டியாளன், ஏதாவது சொல்லுங்க. அப்பதான் அடுத்த குறிப்பு கிடைக்கும். எதிரியா, எதிரி,
வேகமா 30 போட்டி. போட்டி. இல்ல, அடுத்த குறிப்பு. சாதிப்பது. ஜெயிப்பது. 3 குறிப்புகள் ஆச்சு. இல்ல, அடுத்த சொல் போலாம். செடி. கொடி. சொல்லுவீங்களே ஒண்ணு. இவை சொல்லிட வேண்டியதானே? இவை. அது என்ன? அது செடி கொடி. செடி, கொடி, தாவரம். அவ்வளவுதான். நீங்க எத்தனை கண்டுபிடிச்சிருக்கீங்கன்னு தெரியுமா? ரொம்ப சிரமப்பட வேணாம், ஒண்ணுதான். பரவாயில்ல, ஒன்றும் தப்பு இல்லை, முயற்சி பண்ணுவோம், அவ்வளவுதான். இப்ப நீங்க அமர்ந்துருங்க. அதே சிரமம் உங்களுக்கு. தேவையில்லாத எழுத்துக்களை நீக்கிவிட்டு ஓகே. சொல்ல யூகித்து குறிப்புகள் கொடுக்க தொடங்க வேண்டும். உங்களுக்கான 2 நிமிட கால அவகாசம் இப்பொழுது தொடங்குகிறது. மகிழ்ச்சி. சோகம். ஆத்திரம். கோபம். Good. அஜித். தலை. Very good. சூரியன். வெளிச்சம். சுடுவது. நெருப்பு. 3வது குறிப்பு. சூரியனை நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. சுடுவது சொல்லியிருக்காங்க. 3வது குறிப்பு கிடைக்கும். அப்பம். வெப்பம். Very good. அருவி. தண்ணீர். விழுவது. ஏதாவது சொல்லுங்க, 3வது குறிப்பை வாங்குவோம். ஒருவேளை வேறு. வேறு. நல்ல அடுத்த சொல்லா. ஓகே. பறவை. பறப்பது. ஆமா, பறவை பறக்கும். 2வது குறிப்பு ஏதாவது அமாவாசை. இருட்டு. 3வது குறிப்பு சாப்பாடு. காக்கா. காகம். ஓகே, அந்த விட்ட சொல் வந்துருச்சு. 20 வினாடிகள் இருக்கு. அருவி சொன்னாங்க. அருவி. விழுவது சொல்லிட்டாங்க. இப்ப 3வது குறிப்பு சொல்லணும். 10 வினாடிகள். தண்ணீர். வெள்ளம். சுனை அப்படின்னா என்ன சொல்லுவீங்க? என்ன ஊற்று. ஊற்று. அது ஆமா. நீங்க என்ன குறிப்பு கொடுத்திருப்பீங்க? ஊற்று. சிரமம் தான்ல. ஆமா. தண்ணீர் வந்து அருவி சொன்னேன், விழுவது சொன்னேன். அதான் தொடங்குவது. தொடங்குவது குறிப்பு தான். தண்ணீர் தொடங்குவது. நல்ல குறிப்பு. பரவாயில்ல, 4 கண்டுபிடிச்சிருக்கீங்க. 5 + 4 9. 2வது சுற்றுல நீங்க அமர்ந்துருங்க. உங்களோட சுற்றுல வந்து அமைதி தான் அதிகமா இருக்குது. நிசப்தமா இருக்கு. எனக்கே பயமா இருக்கு. எதையாவது குறிப்பு கொடுத்தீங்கன்னா நிச்சயமா அவரை கண்டுபிடிச்சிடலாம். இப்போ உங்களுக்கான 2 நிமிட கால அவகாசம் தொடங்குகிறது. அடுத்த சொல். முன்னாள். முன்னால். பின்னால். பின்னால் அப்படின்றார். முடி. நெத்தி. நெற்றி. 3வது குறிப்பு கயிறு. ஜடை. ஜடை. 3 குறிப்பு முடிஞ்சு போச்சு. அடுத்த சொல் போலாம். மாலை. காலை. காலை. சத்தமா தைரியமா சொல்லுங்க. மேடை வசனம் மாதிரி சொல்லுங்க. அடுத்தது பட்டாசு. வெடி. பண்டிகை. தீபாவளி. வெரி குட். பாம்பு. ஏதாவது சொல்லுங்க. சீருவது. வீடு. வீடு. புற்று. புற்று. 3 கண்டுபிடிச்சிட்டோம். இப்ப அந்த விட்ட சொல் வந்திருக்கு. 30 வினாடிகள் இருக்கு. கிராமம். விவசாயம். பட்டத்தை சொல்லுங்க.
மெட்ராஸ். நகரம். ஆ, என்ன இந்த மார்க் எனக்கு தானே? மெட்ராஸ்ன்னு சொல்லிட்டேன். ஓகே, இதுல என்ன அவ்வளவு யோசனை உங்களுக்கு? எடுத்த உடனே மெட்ராஸ் சொல்லிட வேண்டியதானே? கிராமம் அழகா குறிப்பு கொடுத்தீங்க. அடுத்தது யோசிக்காம சொல்லியிருக்கலாம். பரவாயில்ல, இப்ப 4 கண்டுபிடிச்சிட்டீங்க. ஒண்ணு மட்டும் போன முறை 1. உங்களுடைய மொத்த மதிப்பெண்கள் 13. இது 2வது சுற்றின் முடிவில். இன்னும் 2 சுற்றுகள் இருக்கு. என்ன நடக்க போகுதுன்றதை இடைவேளைக்கு பிறகு தெரிந்து கொள்வோம். இது காளிமார்க் பவன் ஷோ ஒரு வார்த்தை 1 லட்சம் தமிழோடு விளையாடு பவர்ட் பை சக்தி மசாலா ரேஞ்ச் ஆஃப் ப்ராடக்ட். நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். வெல்கம் டு காளிமார்க் பவன் ஷோ ஒரு வார்த்தை 1 லட்சம் தமிழோடு விளையாடு பவர்ட் பை சக்தி மசாலா ரேஞ்ச் ஆஃப் ப்ராடக்ட்ஸ். இப்போ நம்ம நின்றுட்டு இருக்கிறது இந்த நிகழ்ச்சியினுடைய 3வது சுற்று. இன்னைக்கு இங்க பங்கு பெறும் 2 அணிகளை சேர்ந்த 4வருமே மெட்ராஸ் படத்துல நடித்து உங்கள் மனதை கவர்ந்த கதாபாத்திரங்கள். இப்போ இவர்கள் விளையாட போவது இந்த நிகழ்ச்சியினுடைய 3வது சுற்று. அதே போல 2 நிமிடங்களில் 5 சொற்களை கண்டுபிடிக்க வேண்டும். நீங்க திரையில பார்க்க போற சொல்லுல ஓரிரு எழுத்துக்கள் விடப்பட்டு போயிருக்கும். அது என்ன சொல்லுன்னு கண்டுபிடித்து அந்த எழுத்தை பூர்த்தி செய்து நீங்க குறிப்புகள் கொடுக்கணும். உங்களுக்கான 2 நிமிட கால அவகாசம் இப்பொழுது தொடங்குகிறது. காக்கா. ஏதாவது சொல்லுங்க. கருப்பு. குயில். குயில். பறவை. வெரி குட். மாமியார். சும்மா சொல்லுங்க. அம்மா. சொல்லுங்க. வீட்டுக்கார். வீட்டுக்கார். யாரோட வீட்டுக்கார்? கணவர். கணவர். 3வது குறிப்பு கவனமா வாங்கிடணும். மாமியார். மாமனார். மாமனார். சரி. அடுத்த சொல் போங்க. ரஞ்சித். இயக்குனர். வெரி குட். சார் அடுத்து. அடுத்த சொல் முதல்ல விட்டது தான் வரும். ஓகே. 1. 2. வெறுமை. வெறுமை. ஒருமை. வெரி குட். 3 வினாடிகள். ஐயோ. கால அவகாசம் முடிவடைந்தது. பரவாயில்ல, 4 மதிப்பெண்கள் எடுத்திருக்கிறீங்க 3வது சுற்றின் துவக்கத்தில். இப்ப நீங்க அமர்ந்துருங்க. ரித்விகா கலையரசன் இப்ப அவங்க விளையாண்டதை பார்த்தீங்க. இந்த நிகழ்ச்சியில இந்த சுற்றுல விடப்பட்ட எழுத்துக்களை பூர்த்தி செய்து சொல்லை கண்டுபிடித்து நீங்கள் குறிப்புகள் கொடுக்க வேண்டும். உங்களுக்கான கால அவகாசம் இப்பொழுது தொடங்குகிறது. கஷ்டம். துக்கம். வேறு. சோகம். நல்ல குறிப்பான் கொடுங்க. ரொம்ப நல்ல குறிப்பான் கொடுக்கலாம். அது அடுத்து. அடுத்த சொல்லா? சரி, அடுத்த சொல். அரசன். அரசி. நாடோடி. மன்னன். குட். பரிசு. புகழ். புகழ். போற்றுவது. கரெக்ட். ரொம்ப நல்ல குறிப்பு. பாராட்டு. வெரி குட். துன்பம். இன்பம். நல்லா படிமா. விழிப்பு. விழிப்பு. பார்வை. பார்வை. பரவாயில்ல, ஒரு குறிப்பு ஒன்று கொடுத்துருங்க. அது 2 தவறாயிட்டனால 1. இரவு. பகல். தவறு. அடுத்த சொல் போங்க. என்ன வார்த்தைனே தெரியல. அடுத்த சொல்லா? சரி, அடுத்த சொல். இதுக்கு ஒரே ஒரு குறிப்பு நீங்க கொடுத்தீங்கன்னா கண்டுபிடிச்சிடலாம். லாபம். நஷ்டம். இத சொல்றத விட்டு 5 வினாடிகள் இருக்கு. என்ன வார்த்தைனே தெரியல சார். உங்கள் கால அவகாசம் முடிவடைந்தது. அது என்ன வார்த்தை? அது சுத்தம். சுத்தம். ஆமா. இல்ல, அது அந்த இத்து அங்க இல்லாம இருந்தது. அதனால என்ன வார்த்தை எனக்கு தெரியல. அந்த இதை விட்டுட்டீங்களே. அந்த தூக்கம்னு சொல்ல இருந்தது. இவங்க அதை துக்கம்னு படிச்சுட்டு இருந்துட்டாங்க. அதனால ஒரே சோகம் வருத்தம்ட்டு இருந்தாங்க. ஒன்னாம்ல ஒரு காலை விட்டுட்டாங்க.
4வது சுற்று 1 நிமிடத்தில் 10 சொற்களை கண்டுபிடிக்க வேண்டும். ஸோ அப்படி சொல்லும் பொழுதே உங்களுக்கு எளிமையான சொற்களாக தான் அது இருக்குன்றது தெரியும். யார் வேணாலும் யூகிக்கலாம், குறிப்பு கொடுக்கலாம். நீங்கள் இடம் மாற்றுறதுனா மாற்றிக்கலாம், இல்லை இப்படியே தொடர்றதுனாலும் தொடரலாம். அவங்களே கொடுக்கணும். முக்கியமாக நீங்கள் என்ன நினைவில் வச்சுக்கணும், விரைவாக கொடுக்கணும். 1 நிமிடம் தான் இருக்குது. அப்போ தான் உங்களுக்கு மதிப்பெண்கள் அதிகம் கிடைக்க வாய்ப்பு உண்டு. உங்களுக்கான 1 நிமிட கால அவகாசம் இப்பொழுது தொடங்குகிறது. இனிப்பு, கசப்பு, துவர்ப்பு, சுவை. சரி, அடுத்த வார்த்தை. நெக்ஸ்ட் அடுத்த சொல். அடி, உதை, பளிர், பளீர். செவில், அடுத்த சொல். அடுத்த சொல். பூ, பூவா, பூ. பூ, அடுத்த குறிப்பு. மொட்டு, மலர்வது, பாதி, மலர், மலர். குட். 1. ஞானவேல், தயாரிப்பாளர், செய்வது, தயாரிப்பு, 2. குரில், நெடில், 3. காற்று, வீசுவது, வேகமாக, சூறாவளி, 4. நாட்கள், நாள். 4 கண்டுபிடிச்சிருக்கிறீங்க. நீங்க நிச்சயமா ஒரு 5, 6 கண்டுபிடிச்சிருவீங்கன்னு நான் நினைச்சேன். பரவாயில்ல, 4 ஒன்றும் குறைவல்ல. பாப்போம் உங்க நண்பர்கள் எவ்வளவு சேகரிக்கிறாங்க. வாங்க வினோத், ஹரிகிருஷ்ணன். நீங்க 6 சொற்களை கண்டுபிடிச்சா அவங்களுக்கு இணையான மதிப்பெண்கள். 7 கண்டுபிடித்தா நீங்க இறுதி சுற்று மணி ட்ரீ ரவுண்டுக்கு போகலாம். 5 கண்டுபிடித்தால் மெட்ராஸ்க்கு போகலாம். ஓகே, பாப்போம். நீங்க 10க்கு முயற்சி எடுக்க போறீங்க. சரி. உங்களுக்கான கால அவகாசம் இப்பொழுது தொடங்குகிறது. 1 நிமிடம் தான், வேக வேகமா சொல்லணும். காயம், அடி, இருப்பது, உடம்பு, காயம், அதை மறந்துடக்கூடாது. இருப்பது. படு, தழும்பு, வெரி குட். அடுத்தது வேகமா. கண், இமை, இடுவது, விடுவது, கண்ணீர், வரைவது, கண், இடுவது, வரைவது. இமை, அடுத்தது அடுத்தது பாதி, அடுத்தது மறுபடியும் முடிஞ்சது. அடுத்தது பள்ளி, படிப்பு, வாசிப்பது, புத்தகம், 2. சீக்கிரம். வீரன், கோழை, 3. வேகமா. மதுரை, அருவா, அடுத்தது அடுத்த சொல். மூன்று சொற்கள் தான் கண்டுபிடிச்சிருக்கிறீங்க. அதனால ரித்விகாவும் கலை அரசனும் மணி ட்ரீ ரவுண்டுக்கு தகுதி அடைய வச்சிருக்கிறீங்க. வாங்க. கண்ணில் இடுவது மை ரொம்ப நம்பிக்கையோட அவர் சொன்னார் குறிப்பு. எனக்கு அது பொருத்தமா தான் தெரிஞ்சுது. வரைவதுன்னு வேற சொன்னாரு. கலையரசன் காளின்னு சொல்லியிருந்தா கண்டுபிடிச்சிருக்கேன். எது காளின்னு சொல்லிட்டு. ஓகே சரி. வினோத் சொல்லுங்க. சாதாரணமா நம்ம பயன்படுத்துற சொற்கள் தானே பாக்குறீங்க. எதனால நம்மளுக்கு கண்டுபிடிக்க முடியாம போகுதுன்னு நினைக்கிறீங்க? அது என்ன ஆங்கிலம் அந்த அளவுக்கு நமக்குள்ள இருக்குன்னு நினைக்கிறேன் நான். நம்மள அறியாமலேயே. இல்ல ஆங்கிலமும் அது பாட்டுக்கு இருக்கட்டும் ஒரு வாரத்துல. இல்ல இருக்குதான். ஆனா இந்த அறிவாளி இருக்கு முட்டாள்ன்றது அவ்வளவு நேரமா யோசிச்சுட்டு இருக்கேன் நானு. அது வரவே மாட்டேங்குது. அறிவாளிக்கு வேற ஏதோ போகுது எனக்கு. அந்த முட்டாள்ன்ற அந்த வார்த்தை மட்டும் வரல. முட்டாள் சொல்லி கால அவகாசத்துக்குள்ள சொல்லும் பொழுது பதட்டம் கொஞ்சம் வந்துருது டக்குன்னு. அதான் அதனாலதான் நம்மளால உடனே சொல்ல முடியல. சும்மா வெளியே உட்காந்துக்கும் பொழுது கேட்டா இதோட நிறைய சொல்ல முடியும். உங்களை நாங்க இந்த நிகழ்ச்சிக்கு வரவழைக்கிறதுக்கு காரணமே வந்து மெட்ராஸ்ன்ற ஒரு ரொம்ப அற்புதமான ஒரு திரைப்படத்துல உங்களை எல்லாம் பார்த்து பிரமித்த மக்களுக்கு இன்னொரு உங்களுடைய நிஜ பரிமாணம். இவங்க நிஜ மக்கள் அவங்களை அதில் வந்து நடிகர்களாக தான் பார்க்குறாங்க. உங்களாவே நீங்களாவே இருக்கணுன்ற மாதிரி ஒரு இடம் தரணுன்றதுக்காக ஒரு மகிழ்ச்சிக்காக தான் உங்களை நாங்கள் வரவழைச்சோம். இதில் எங்களுக்கு பெரும் மகிழ்ச்சி. இப்போ மெட்ராஸ் திரைப்படம் வந்து இவ்வளோ பெரிய வெற்றி அடையாளத்தை உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுத்துருக்கு. இங்கேருந்து உங்களுடைய கேரியர் என்ன நீங்கள் திட்டமிட்டிருக்கீங்க? என்ன நினைக்கிறீங்க? ஜானி மாதிரியே வேற ஏதாவது டிஃப்ரெண்டான கேரக்டர்ஸ் பண்ணிட்டு இருக்கணும். அது மாதிரி தருணும். அந்த மாதிரி யோசனை. சரி, நீங்கள் அந்த படத்தில் வந்து பேசுகிற ஒவ்வொன்றுமே ஒரு ரிமார்க்கபிள் ஒரு ஸ்டாம்ப் இருந்துச்சு. அதில் ஏதாவது ஒரு டயலாக் எங்களை பேசிக்காவீங்களே. அந்த ஆயா அந்த ஸ்டைல். ஐயா ஆயா எப்போதெல்லாம் அவ்வளோ கத்தினே ஃபர்ஸ்ட் ஒன்று ஆர்டர் பண்ணணும் பாரு, சிங்கிள் பஞ்சு தான் அவனுக்கு கட்டா அப்படின்னு.
சொல்லுங்க சார். அடுத்த வாய்ப்புகளை தேடி ஓட ஆரம்பிச்சாச்சு. சில வாய்ப்புகள் வருது. மெட்ராஸ் பார்த்து நிறைய வாய்ப்புகள். இனிமே ஃபுல் மெயின் லீட் ஹீரோவா தான் பண்ணுவீங்கல்ல? அப்படிலாம் இல்ல சார். அப்படிலாம் எதை இப்போ ஆக்சுவலா ஒரு படத்துல வில்லனா நடிச்சிட்டு இருக்கேன். பரவாயில்லையே. அதுக்கப்புறம் உரிமைன்னு ஒரு படத்துல வில்லன் நடிச்சிட்டு இருக்கேன். அதுக்கப்புறம் சரி வாய்ப்புகள் வருது இந்த மாதிரி ஹீரோவா கூட. பட் ஆனா கரெக்டான ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷன் இருக்கணும்னு சொல்லிட்டு வெயிட் பண்றேன். ஓகே. ஸோ நீங்க வந்து நடிகரா இருக்கிற ஸ்டாரா இருக்கிறத விட நடிகரா இருக்கிறது. ஆமா கண்டிப்பா. ஓகே. ரித்விகா? எனக்கும் அதே மாதிரி தான். நல்ல வாய்ப்புகளுக்காக காத்துட்டு இருக்கோம் எல்லாருமே. ஏன்னா இந்த படத்துக்காக தான் வெயிட் பண்ணது எல்லாருமே. எங்களை இதுக்கு முன்னாடி யாருக்கும் தெரியாது. முன்னாடி 2-3 படங்கள் நடிச்சிருந்தாலும் அடையாளம் வந்து மெட்ராஸ் தான் எங்களுக்கு. ஸோ இதை நாங்க தக்க வச்சுக்கணும்னா அடுத்து நாங்க எடுக்க போற முடிவுகள் தான் சரி. ஓகே. உங்க நால்வருக்கும் இந்த நிகழ்ச்சியை பார்த்துட்டு இருக்கிற எல்லா நேயர்கள் ரசிகர்கள் சார்பிலையும் எங்களது மனப்பூர்வமான வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். இன்றைய நிகழ்ச்சிக்கு இங்கு வந்து பங்கு பெற்று சிறப்பித்து தந்த இந்த மெட்ராஸ் திரைப்படத்தின் நட்சத்திரங்கள் 2 அணிகளை சேர்ந்த இந்த நால்வருக்கும் காளிமார்க் பொவன்டோ வழங்கும் கிஃப்ட் ஹேம்பர் ஒவ்வொருவருக்கும் பரிசாக கிடைக்கிறது. கூடவே நலாஸ் ஆப்பக்கடை வழங்கும் ரூபாய் 3000க்கான கிஃப்ட் வவுச்சர்ஸ் இந்த 4 பேருக்கும் ஒவ்வொருவருக்கும் கிடைக்கிறது. இன்றைய நிகழ்ச்சியில் பங்கு பெற்ற வினோத் ஹரிகிருஷ்ணா அணியினருக்கு மணி ட்ரீ ரவுண்டுக்கு இவங்க தகுதி பெறலனாலும் 4 சுற்றுகள் வரைக்கும் வந்து திறமையை விளையாடியதற்காக இந்த சென்னை மொபைல்ஸ் இவர்களுக்கு வழங்குகிற ரூபாய் 7500 பெருமானம் உள்ள கிஃப்ட் வவுச்சர்ஸ் ஒவ்வொருவருக்கும் பரிசாக கிடைக்கிறது. இன்றைய நிகழ்ச்சியில் 4 சுற்றுகளை தாண்டி மணி ட்ரீ ரவுண்டுக்கு தகுதி பெற்றிருக்கிற அணியினர் ரித்விகா அண்ட் கலையரசன் இருவருக்கும் ISL ஃபார்ம்ஸ் அண்ட் ரிசார்ட்ஸ் வழங்கும் ரூபாய் 10,000 பெருமானம் உள்ள ஹாலிடே பேக்கேஜ் ஒவ்வொருவருக்கும் கிடைக்கிறது. இடைவேளைக்கு பிறகு இன்றைய நிகழ்ச்சியின் உச்சகட்ட இறுதி சுற்று மணி ட்ரீ ரவுண்டில் உங்களை மறுபடியும் ரித்விகா மற்றும் கலையரசனோடு சந்திக்க போகிறோம். காத்திருங்கள். இது காளிமார்க் பொவன்டோ ஒரு வார்த்தை 1 லட்சம் தமிழோடு விளையாடு பவர்ட் பை சக்தி மசாலா ரேஞ்ச் ஆஃப் ப்ராடக்ட். நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். வெல்கம் பேக் டு காளிமார்க் பொவன்டோ ஒரு வார்த்தை 1 லட்சம் தமிழோடு விளையாடு பவர்ட் பை சக்தி மசாலா ரேஞ்ச் ஆஃப் ப்ராடக்ட்ஸ். இன்னைக்கு நிகழ்ச்சியில 2 அணிகளுமே மெட்ராஸ் திரைப்படத்தில் நடித்த நட்சத்திரங்கள். அதுல ஒரு அணி வெளியேறியதை தொடர்ந்து 2வது அணி மணி ட்ரீ ரவுண்டுக்கு தகுதி பெற்று இப்ப நம்ம முன்னாடி அந்த சுற்றை விளையாட காத்துட்டு இருக்கிறாங்க. இது மணி ட்ரீ ரவுண்ட்ல மொத்தம் 5 நிலைகள் உண்டு. ஒவ்வொரு நிலையை நீங்க ஜெயித்தாலும் ஒவ்வொரு பரிசு தொகை. முதல் நிலையை கடந்தால் 10,000, பிறகு 20,000, 30,000, 50,000, 5வது நிலையை ஜெயித்தால் 1 லட்சம். ஒவ்வொரு நிலைக்கு முன்னாடியும் அந்த சுற்றை பற்றியும் அதனுடைய விதிமுறைகளை நான் சொல்லிடுறேன். இப்போ முதல் நிலை 10,000க்கான சவால். கொடுக்கப்படுகிற 2 நிமிடங்களில் 9ல் 5 சொற்களை கண்டுபிடித்தால் உங்களுக்கு 10,000 ரூபாய். நீங்க கண்டுபிடிக்க போற 5 சொற்களுமே ஒரே முதல் எழுத்தை கொண்டுதான் தொடங்கும். ஸோ அதனால் முதல் சொல்ல கண்டுபிடிச்சா அந்த முதல் எழுத்தை மைண்ட்ல வச்சுக்கிட்டீங்கன்னா 2வது 3வது கண்டுபிடிக்க ரொம்ப சுலபமா இருக்கும். ஏதாவது சந்தேகம் உண்டா? இல்ல. தொடங்கலாம். 10,000க்கான சவால் முதல் நிலை. உங்களுக்கான 2 நிமிட கால அவகாசம் இப்பொழுது தொடங்குகிறது. வழி, தெரு, நடப்பது, பாதை. குட். 1. சேமியா, பாயாசம். 2. கண், முதல் எழுத்தை ஞாபகம் வச்சுக்கிறது. பார்வை. 3. விரிப்பது, விரிப்பது. போர்வை. முதல் எழுத்து ஞாபகம் இருக்கா? சேமியா சொன்னீங்க. விரிப்பது. அடுத்த குறிப்பு. வேற அடுத்த வார்த்தை. அடுத்த வார்த்தை. ராகம், பாடல். வேகமா கொடுக்கணும். இல்ல அடுத்த வார்த்தை. தாளம், பாட்டு. குட். வெற்றிலை, பாக்கு. 5 சொற்கள் கண்டுபிடிச்சு 10,000 ரூபாய் வென்றிருக்கிறீர்கள் ரித்விகா மற்றும் கலையரசன். வெல் டன். குறிப்புகள் கொடுக்கறவங்க வந்து அந்த முகத்துல தயக்கத்தை காட்டினீங்கன்னா இந்த பக்கம் நம்பிக்கையே போயிடும். ஏன்னா இது வந்து பிளாக் சீட்ல இங்க இருக்கவங்களுக்கு கண் கட்டி விட்ட மாதிரி இருக்கும். எதுவுமே தெரியாது. அதனால நீங்க வந்து தைரியத்தை நம்பிக்கையை கொடுக்கணும். அட்லீஸ்ட் நடிச்சிடணும். இது சுலபமா சொல்லிடலான்னு அழகா நடிச்சிருங்க. இப்ப 10,000 ரூபாய் ஜெயித்திருக்கிறோம். 2வது நிலையில 8 சொற்கள் கொடுப்போம். அதுல 5 கண்டுபிடித்தால் 20,000 ரூபாய்.
இந்த இரண்டாவது நிலையில் கொடுக்கப்படுகிற 2 நிமிடங்களில் 8 இல் 5 சொற்களை கண்டுபிடிக்க வேண்டும். திரையில நீங்க பார்க்குற சொற்களில் அந்த ஒவ்வொரு சொல்லிலும் எழுத்துக்கள் இடம் மாறி இருக்கும். அதை சரியான இடத்துல பொருத்தி சரியான சொல்லை கண்டுபிடித்து நீங்க குறிப்புகள் கொடுக்க தொடங்கலாம். அதே 2 நிமிடங்கள் 20,000க்கான சவால். உங்களுக்கான கால அவகாசம் இப்பொழுது தொடங்குகிறது. ரத்தம், சிகப்பு, புனல், குருதி, வெரி குட். 1. எடுத்துக்காட்டு, வேறு 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 குறிப்பு. அடுத்து அடுத்த சொல். பழம், வாழை, வாழை, உள்ளே, கொட்டை, வெரி குட். 2. அடுத்தது போலாமா? அடுத்து. அடுத்த சொல். ரஜினி, தலைவர், கூலி, உழைப்பாளி, வெரி குட். 3. அடுத்து அடுத்த சொல். அடுத்த சொல். சண்டை, பயிற்சி, சண்டை, போடுவது, 3வது குறிப்பு. சச்சரவு, ஓ மன்னிக்கணும், விதிமீறல். அடுத்த சொல் போங்க வேகமா. அழகு, அசிங்கம், இயக்குனர், அழகுன்னு சொல்றாங்க, இயக்குனர்னு சொல்றாங்க. படம், 3வது குறிப்பு. பெயர், இயக்குனர் பெயர் அவங்க சொல்றது. அடுத்த வார்த்தை 15 வினாடிகள். அடுத்த சொல். எடுத்துக்காட்டு சொன்னீங்க முதல்ல. இப்ப 2வது குறிப்பு சொல்லுங்க. இதுக்கு இணையா ஏதாவது ஒரு ஓசையில சொல்லுங்க. நிவாரணம், தெரியல. ஐயோ, அழகு இயக்குனர் யாரு? எழில். கலையரசன் எப்படி யோசித்தாப்புல அழகுன்னு ஒரு படம், அந்த படத்தோட இயக்குனர். கரெக்டா? அழகுன்னு படம் இல்லைன்னு தெரியும். அழகின்னு இருக்கா, அந்த மாதிரி எதுவும் குழம்பிட்டாங்களோன்னு நினைச்சேன். பரவாயில்ல. அவர் எழிலோட படம் சொல்லியிருக்கலாம்ல. சிரமம் தான். எனக்கு அந்த நேரத்துல அழகு இயக்குனர் அது 2 லிங்க் பண்ணிட்டேன். எழில்னாலே அழகு. 10,000 ரூபாய் ரொம்ப சுலபமா வின் பண்ணீங்க. 20,000 வந்து நிச்சயமா நீங்க அடிச்சிருவீங்கன்ற நம்பிக்கை எனக்கு இருந்தது. ஏன்னா ரொம்ப ஈஸியா இருந்தது. எல்லாமே ரொம்ப எளிமையான சொற்களா எனக்கு தெரிஞ்சது. மின்சாரம் டக்குன்னு எனக்கு என்ன வருது? ஏய் மின்சாரம் சொல்லு. நான் அதை எப்படி சொல்லுங்க பார்த்தோன்னே எனக்கு எப்படி தெரிஞ்சதுன்னா, நீங்க 2 பேரும் திரைப்படத்துல இருக்கனால படங்கள் ரொம்ப வெல்வாஸ்டா இருப்பீங்க. சம்சாரம் அது மின்சாரம் சொல்லுவீங்கன்னு அப்படி சொல்லிருக்கலாம். வெளிச்சம் சொல்லிருக்கலாம். எரிவது எப்படி? அதாவது ஈஸியா சொல்லி 20,000 ரொம்ப ஈஸியா அடிச்சிருக்கலாமே கோச். நீங்க வந்து ஒருவேளை இன்னும் கொஞ்சம் நேரம் செலவழிச்சு நீங்க பயிற்சி எடுத்திருந்தீங்கன்னா உங்களுக்கு ஃபர்ஸ்ட் டைம்ல சார் நெக்ஸ்ட் டைம் கொடுங்க. கரெக்ட். நெக்ஸ்ட் டைம் 1 lakh தான். இன்றைய நிகழ்ச்சியில மணி ட்ரீ ரவுண்ட்ல வந்து நீங்க நிச்சயமா இந்த விஜய் டிவி கொடுக்குற 1 லட்சத்தையும் எடுத்துட்டு போயிருவீங்க. நான் ரொம்ப நம்பிக்கையா இருந்தேன். பரவாயில்ல, மணி ட்ரீ ரவுண்டுக்கு தகுதி பெற்று சுவாரஸ்யமா விளையாட ஆரம்பிச்சிங்க. நீங்க ஜெயிக்கிறதோட உங்களை சந்தித்ததில் எங்களுக்கு பெரும் மகிழ்ச்சி. எப்படி மெட்ராஸ் படத்துல வந்து உங்களுக்கு இருந்த திறமையை நீங்க வெளிக்காட்ட உங்களுக்கு ஒரு வாய்ப்பை சரியா தேடி பிடிச்சி சரியா பயன்படுத்திக்கிட்டீங்களோ, அதை மாதிரி நீங்க திட்டமிட்டிருக்கபடி வரப்போற நாட்கள்ல சரியான படங்களையும் சரியான இயக்குநர்களுடைய படங்களையும் தேர்ந்தெடுத்து இன்னும் மேல மேல உங்களுடைய கரியர்ல நீங்க வளர்ந்து வருவீங்கன்னு எல்லாருடைய சார்பிலையும் உங்களை நாங்க வாழ்த்துறோம். மனமார்ந்த பாராட்டுகள் உங்களுக்கு. உங்களுடைய பரிசுக்கான நேரம். இந்த மணி ட்ரீ ரவுண்டுக்கு வந்து பங்கு பெற்றதற்காக இவர்களுக்கு ஜஸ்ட் சல்வார்ஸ் வழங்கும் ரூபாய் 15,000 பெருமானம் உள்ள கிஃப்ட் வவுச்சர்ஸ் இருவருக்குமே பரிசாக கிடைக்கிறது. மணி ட்ரீ சுற்றில் முதல் நிலை ஜெயித்ததற்காக இவர்கள் இருவருக்கும் விஜய் டிவி வழங்கும் ரூபாய் 10,000க்கான காசோலை. வெல் டன், கங்க்ராச்சுலேஷன்ஸ். மறுபடியும் அடுத்த வாரம் இதே நிகழ்ச்சியில் வேறு சில பிரபலங்களோடு மறுபடியும் உங்களை சந்திக்கும் வரை இன்றைக்கு பங்கு பெற்ற மெட்ராஸ் திரைப்படத்தின் நட்சத்திரங்கள் சார்பிலும் மணி ட்ரீ சுற்று வரைக்கும் வந்து தகுதி பெற்ற ரித்விகா மற்றும் கலையரசன் சார்பிலும் நன்றி, வணக்கம், வாழ்த்துதல் கூறி விடைபெற்றுக் கொள்வது ஜேம்ஸ் வசந்தன்.